ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே குருபவனபுரேஷாய. ஓம் நமோ பகவதே நாராயணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீகிருஷ்ணாய. ஸ்ரீமத் பாகவதம் 3வது அத்தியாயம். சூதர் கூறுகிறார், பகவான் வாசுதேவன் முதலில் இந்த உலகத்தை படைக்க கருதி மகத் அகங்காரம், 5 தன்மாத்திரைகள், 16 கலைகள் அடங்கிய விராட் புருஷ திருவுருவை மேற்கொண்டார். பிரளயகால ஜலத்தில் பள்ளி கொண்டு யோக நித்திரை புரியும் அந்த பகவான் வாசுதேவனுடைய தொப்புள் கொடியில் தோன்றிய தாமரை மலரென்றும் உலகத்தை படைக்கும் தக்ஷன், மாரீச்சி முதலிய பிரஜாபதிகளுக்கு தலைவராகிய பிரம்மதேவர் தோன்றினார். அந்த விராட் புருஷனுடைய அங்க அமைப்பிலிருந்து பலபடியான உலகங்கள் உண்டு பண்ணப்பட்டன. பகவானது அந்த விராட் திருவுருவம் தூய்மையான சத்துவ குணம் நிறைந்தது. அந்த விராட் திருவுருவம் 1000 திருவடிகள், தொடைகள், கைகள், முகங்கள், 1000 தலைகள், செவிகள், கண்கள், மூக்குகள் மற்றும் 1000 கிரீடங்கள், ஆடைகள், குண்டலங்கள் ஆகியன கொண்டு விளங்கிற்று. இவ்வாறான அற்புதமான திருவுருவத்தை யோகிகள் தங்கள் ஞான கண்களால் காண்கின்றனர். அதாவது எல்லா பொருள்களிலும் பரமாத்ம சுரூபத்தையே காண்கிறார்கள். ஆதி நாராயண சொரூபமாகி இந்த விராட் புருஷ அவதாரம் மற்ற எல்லா அவதாரங்களுக்கும் கருவூலம். எல்லா அவதாரங்களும் தோன்றுவதற்கு அழிவற்ற வித்து. இந்த விராட் ரூபத்தின் அம்சமாயுள்ளவர் பிரம்மதேவர். அந்த பிரம்மதேவரின் அம்சமானவர்கள் மரிஷி முதலிய பிரஜாபதிகள். அந்த பிரஜாபதிகளால் தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள் முதலானவர்கள் தோற்றுவிக்கப்பட்டனர். விராட் புருஷரான பகவான் வாசுதேவனே முதலில் சனத்குமாரர் முதலிய கௌமார் அவதாரத்தை மேற்கொண்டு அந்தனமையை கைக்கொண்டு ஒருவராலும் பின்பற்றுவதற்கரியதான பிரம்மச்சாரிய விரதத்தை இடைவிடாது கடைபிடித்தொழுகினார். வேள்விகள் அனைத்திற்கும் தலைவரான பகவான் இவ்வுலக நன்மையின் பொருட்டு பாதாளத்தில் மூழ்கிய பூமியை மேலே கொண்டுவதற்காக வராக அவதாரத்தை 2வது அவதாரமாக கைக்கொண்டார். 3வது அவதாரமாக தேவரிஷி நாரதராக அவதாரம் செய்து நாம் செய்யும் கர்மங்களின் பலன் நம்மை கட்டுப்படுத்தாத விதமாக பயனில் பற்றற்ற நிஷ்காமிய கர்மங்களை செய்யும் முறையை விளக்கும் வைஷ்ணவ சாஸ்திரமான பாஞ்சராத்திரம் என்ற ஆகம சாஸ்திரத்தை கூறியருளினார். 4வது திரு அவதாரமாக தர்ம பிரஜாபதியின் மனைவியான மூர்த்தி என்பவளிடம் நரன் நாராயணன் என்ற ரிஷிகளாக அவதாரம் செய்து பிறரால் கடைபிடித்து ஒழுக முடியாத மன ஒடுக்கத்தை கைக்கொண்டு சிறந்த தவத்தை செய்தார். 5வதாக சித்தர்களின் தலைவரான கபில வாசுதேவனாக திரு அவதாரம் செய்து வெகு காலமாகிவிட்டவதால் நலிவடைந்திருந்த தத்துவங்களை நன்கு விளக்குவதான சாங்கியம் என்ற யோகத்தை ஆசுரி என்ற அந்தனருக்கு உபதேசம் செய்தருளினார். 6வதாக அத்ரி மகர்ஷியான பத்தினியான அனுசுயா தேவியினால் வேண்டிக் கொள்ளப்பட்டு அவருக்கு புத்திரனாய் தத்தாத்ரேயர் என்ற பெயரோடு திரு அவதாரம் செய்து அலர்கன் என்ற ராஜரிஷிக்கும் பிரகலாதன் முதலியோருக்கும் ஆன்ம ஞானத்தை உபதேசம் செய்தார். அதன் பிறகு 7வது அவதாரமாக ருச்சி என்ற பிரஜாபதியின் மனைவியான ஆகுதி என்பவளிடம் யக்ஞன் என்ற பெயரோடு திரு அவதாரம் செய்து தன் புத்திரர்களான யாமன் முதலிய தேவர்களுடன் ஸ்வயம்புவ மன்வந்தரத்தை காப்பாற்றினார். 8வதாக பகவான் நாபியின் மனைவியான மேருதேவியின் திருவயிற்றில் ரிஷபதேவர் என்ற பெயருடன் திரு அவதாரம் செய்து 4 ஆசிரமத்தில் இருப்பவர்களாலும் கொண்டாடப்படுகின்ற தீரர்களின் மார்க்கமான பரமஹம்ச சந்நியாச தர்மத்தை தானே நடத்தி காட்டினார். முனிவர்களின் வேண்டுகோளுக்கிணங்கி 9வதாக பிருத்து என்ற திருப்பெயருடன் அரசனாக அவதாரம் செய்து இந்த பூமியிலிருந்து எல்லா வஸ்துக்களையும் கறந்து எடுத்தார். ஆகவே அந்தணர்களே, இந்த அவதாரம் எல்லோராலும் விரும்பத்தக்கதாக ஆகிறது. 10வதாக சாக்ஷுஷ மன்வந்தர முடிவில் ஏற்பட்ட மகா பிரளயத்தில் மத்ஸ்யாவதாரம் எடுத்து வைவஸ்வத மனுவை தோணி ரூபமாக வந்து இந்த பூமியில் ஏற்றிக்கொண்டு காப்பாற்றினார். மன்வந்தர முடிவில் பிரளயம் இல்லாவிட்டாலும் சத்தியவிரத மனுவிற்கு தனது மாயை காண்பிப்பதற்காக செய்த திருவிளையாடல் போலும். 11வதாக தேவர்களும் அசுரர்களும் சமுத்திரத்தை கடையும் போது கூர்ம அவதாரம் எடுத்து மத்தாக நின்று மந்தரமலையை தன் முதுகில் தாங்கினார். 12வது திரு அவதாரம் தன்வந்திரி. 13வதாக மோகினி என்ற பெண்ணொரு தாங்கி அசுரர்களை மயக்கி அமரர்களுக்கு அமுதத்தை வழங்கினார். 14வதாக நரசிம்ம அவதாரம் எடுத்து மிகுந்த பலம் வாய்ந்த அசுரத் தலைவனான இரண்யகசுபுவின் மார்பை பாயுமுடைபவன் கோரையை கிழிப்பது போல் தன் கை நகங்களால் கிழித்தார். 15வதாக வாமன அவதாரம் செய்து சொர்க்கத்தை மகாபலியிடமிருந்து திரும்பப் பெற விரும்பி 3 அடி மண் அவனிடம் யாசகம் கேட்பதற்காக மகாபலியின் யாகசாலைக்கு சென்றார். அரசர்கள் அந்தணர்களிடம் துவேஷம் பாராட்டுவதைக் கண்டு சினங்கொண்டு 16வதாக பரசுராம அவதாரம் செய்து 21 தடவை அரசர்களை கொன்று பூமியில் சத்திரியர்களே இல்லாமல் செய்தார். மானிடர்கள் அறிவு குன்றி இருப்பது கண்டு பராசரருக்கு சத்தியவதியிடம் வியாசர் என்ற திருப்பெயருடன் 17வதாக அவதாரம் செய்து வேதமாகிய பெரிய மரத்தை
கிளைகளாக சாகைகளாக பிரித்தார். வேத சாகைகளை ஏற்படுத்தினார். அதன் பிறகு 18வது அவதாரமாக அமரர்களை வாழ்விக்க ராவணன் முதலிய அரக்கர்களை வதம் செய்ய வேண்டி அரசகுமாரனாக ராம அவதாரம் செய்து சமுத்திரத்தில் பாலம் கட்டுதல், சேது பந்தனம் முதலிய பராக்கிரம லீலைகளை செய்தார். 19, 20வது அவதாரங்களில் பகவான் ரிஷ்ணி வம்சத்தில் யதுகுலத்தில் பலராமன், கிருஷ்ணன் என்ற பெயர்களில் திரு அவதாரம் செய்து பூபாரத்தை போக்கினார். அதன் பிறகு 21வது அவதாரமாக கலியுக தொடக்கத்தில் தேவர்களின் பகைவர்களாகிய அசுரர்களை மயக்குவதற்காக கீகடம் என்ற மகதராஜ்யத்தில் அஜனன் என்பவரின் திருமகனாக புத்தர் என்ற திருப்பெயருடன் திரு அவதாரம் செய்ய போகிறார். கலியுக முடிவில் அரசர்கள் திருடர்கள் போல் கொள்ளையர்களாக ஆகும்போது உலக நாயகரான பகவான் 22வது அவதாரமாக விஷ்ணு யசஸ் என்ற அந்தணனுக்கு கல்கி என்ற திருப்பெயருடன் திரு அவதாரம் செய்ய போகிறார். முனிவர்களே, வற்றாத ஏரியிலிருந்து எண்ணற்ற வாய்க்கால்கள் தோண்டப்படுவது போல் சத்வஸ்வரூபியான பகவான் ஸ்ரீ ஹரியின் அவதாரங்களும் எண்ணற்றவை அல்லவா? இந்த 22 திரு அவதாரங்கள் மட்டும்தான் கூறப்பட்டுள்ளன. ஆனால் இது தவிர பகவான் ஹம்ச அவதாரம், ஹயக்ரீவ் அவதாரம் எடுத்ததாகவும் பிற இடங்களில் கூறப்பட்டுள்ளன. நாரதர் முதலிய மகரிஷிகள், ஸ்வயம்புவர் முதலிய மனுக்கள், இந்திரன் முதலிய தேவர்கள், பிரியவர்தன் முதலிய மனுபுத்திரர்கள், தக்ஷன் முதலிய பிரஜாபதிகள் மற்றும் ஏதாவது ஒரு விதத்தில் மேம்பட்டவர்கள் எல்லோருமே பகவானது கலைகள்தான். முன் சொல்லப்பட்ட அனைவருமே விராட் புருஷனான பகவானது ஒரு சில அம்சங்களே, அதாவது ஒரு சிறிய பாகமே. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணனோ சாட்சாத் பகவானே. இந்திரனது பகைவர்களான அசுரர்களை உலகை துன்புறுத்தும் போது ஒவ்வொரு யுகத்திலும் இவ்வவதாரங்கள் உலகை காக்கின்றன. மிக்க ரகசியமான பகவானது திருவிளையாடல்களை காலையிலும் மாலையிலும் தூய்மையோடும் பக்தியோடும் துதிப்பவன் இவ்வுலகியல் துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடுகிறான். உருவமற்றவனும் ஞானஸ்வரூபனுமான பகவானுக்கு ஸ்தூலமான வெளியில் தெரிகின்ற இந்த உலகமாகிற உருவம் பகவானது மாயின் குணங்களான மகத்தத்துவம், அகங்கார தத்துவம் முதலியவைகளால் பகவான் மேல் கற்பித்து கூறப்படுகிறது. மேகங்கள் ஆகாயத்தில் தோன்றி ஆகாயத்தே மறைத்து விடுகின்றன. பூமியில் உள்ள தூசிகள் காற்றினால் மேல் எழுப்பப்பட்டு காற்றையே வியாபித்து கொள்கின்றன. அதுபோல பகவான் உலகமாக விளங்குகிறான் என்பதை உணராத மந்த மதியினர் இந்த பிரபஞ்சத்தையே பகவான் மேல் ஆரோபித்து கூறுகிறார்கள். உண்மையில் கண்ணால் காணப்படும் இவ்வுலகம் பகவானின் ஸ்தூல வடிவமான விராட் சொரூபம். வெளியில் தெரியக்கூடிய ஸ்தூல சரீரத்திலிருந்து வேறுபட்டதும் கை கால் முதலிய அவயங்களற்றதும் ஆகவே பார்க்கவோ கேட்கவோ முடியாததும் மிகவும் சூட்சமுமாக உள்ள இந்த லிங்க சரீரமே மாயோடு கூடியதுமே ஜீவன் என்று அழைக்கப்படுகிறது. இதுவே பிறப்பிறப்பிற்கு காரணமாகிறது, அதாவது பிறவி எடுக்கிறது. இந்த சூட்சமமான லிங்க சரீரமும் முன் கூறியது போல பகவான் மேல் ஏற்றி கூறப்படுகிறது. காரிய ரூபமாகிய ஸ்தூல சரீரம், காரண ரூபமாகிய லிங்க சரீரம், இவை இரண்டையும் பரமாத்மாவிடம் ஏற்றி கூறப்படுவதற்கு காரணம் அவித்யை என்கிற அறியாமையே. உண்மையில் ஆத்மாவிற்கு இவ்விரண்டின் சம்பந்தமே இல்லை. இந்த உண்மை சொரூப ஞானத்தையே ஜீவன் உணர்ந்த அக்கணமே அவன் ஞான ரூபியான பிரம்மமாகவே ஆகிறான். சொரூப ஞானம் என்பது ஜீவாத்மாவை ஸ்தூல சூக்ஷ்ம தேகங்களுடன் சம்பந்தப்படுத்தாமல் இருப்பது. எல்லாம் அறிந்த பகவானது தொடர்புடையது. அவித்தியாகிற மாயை என்னும் இவள் உலகியல் சக்கரத்தை கைக்கொண்டு லீலைகள் புரிகிறாள். அதாவது தானே எல்லாம் அறிந்தவள் என்ற பொய்யான எண்ணத்தை தோற்றுவிக்கிறாள். இந்த மாயையே உண்மை வித்தை ஞானமாக மாறுதலை அடையுமேயானால் அப்பொழுது ஜீவன் பிரம்மஸ்வரூபனாக ஆகி பரமானந்தத்தில் திளைக்கிறான் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர். சகல ஜீவராசிகளிலும் உட்புகுந்து விளங்கும் பிறப்பில்லாத பகவானுக்கு அவதாரம் என்ற பிறவியும், ஒன்றும் செய்யாமல் சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பவனுக்கு அவதார லீலைகள் என்ற கர்மங்களையும் சொல்வது வேதங்களில் அடங்கிய பரமரகசியம் என்று கவிகள் வர்ணிக்கின்றனர். அதாவது ஜீவனுக்கு பிறப்பு முதலியன உண்டென்று சொல்வது போல பரமாத்மாவுக்கு அவதாரமும் அவதார லீலைகளுமே மாயையே தவிர வேறில்லை. பகவானது திருவிளையாடல்கள் எல்லாம் காரிய காரணங்களை கொண்டவே என்று வீணானது அன்று. ஒவ்வொன்றும் ஒரு தத்துவத்தை பின்னணியாக கொண்டதே. ஆகவே வீண் போகாத திருவிளையாடல்களை செய்பவரும் அனைத்து ஜீவராசிகளிலும் விளங்குபவருமான பகவான் விளையாட்டாகவே இந்த உலகத்தை படைக்கிறார், காக்கிறார், மேலும் அழிக்கிறார். ஆனால் அவற்றில் ஒட்டுவதில்லை. ஏனெனில் அவர் சுதந்திரர், எதற்கும் கட்டுப்படாதவர். ஐம்புலன்கள் மற்றும் மனம் ஆகிய 6 இந்திரியங்களுக்கும் தலைவராகிய பகவான் சகல ஜீவராசிகளின் உள்ளத்திலும் இருந்து கொண்டு அவற்றினால் நுகரப்படும் பொருள்களை நுகர்கிறார். ஆனால் அவற்றில் பற்றுக்கொள்வதில்லை. பற்றற்ற நிலையில் செய்யும் நிஷ்காம கர்மங்களின் நன்மை தீமையாகிற பலன்கள் அச்செயல்களை செய்பவனை பாதிக்காதது போல வேண்டுதல் வேண்டாமையற்றவரான பகவானது திருவிளையாடல்கள் பகவானை பாதிப்பதில்லை. 4வது அத்தியாயம் மேலும் தொடரும்.